மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகுவதாக சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் அறிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் விவரங்கள். மதிமுகவின் உயர்நிலை குழு கூட்டம் இப்போது பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் எழும்பூரில் உள்ள அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் மதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துவிட்டார். அவரை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவதற்கு மதிமுகவின் தலைமை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மதிமுக சார்பில் 2 எம்எல்ஏக்கள் இந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன், மற்றொருவர் கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன். இன்று உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு செந்தில் செல்வனுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அவர் பங்கேற்கவில்லை. இதனால் சர்ச்சை ஏற்பட்டது. இது குறித்து அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தாம் இப்போது மதிமுகவில் இல்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் அவருடன் பயணித்த மற்ற கட்சி உறுப்பினர்களிடம் அவர் கூறியது, உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தமக்கு உகந்ததாக இல்லை என்பதால் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று அவர் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் மதிமுகவின் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் விலகுவதாக அறிவித்திருப்பது மதிமுகவின் திமுக கூட்டணியில் இருந்து விலகும் முடிவில் ஒரு சர்ச்சையை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கட்சிக்குள் அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுமே பதவியை ராஜினாமா செய்வதற்கு விருப்பம் இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் தெரிவித்து விட்டதாகவும், ஆனால் இன்று உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அவரை ராஜினாமா செய்ய வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதால் வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்ய இயலாது என்பதால் தாம் இப்போது மதிமுகவில் இருந்து விலகுவதாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் நாளை பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அவரை வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் மதிமுகவில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் இப்போது விலகி இருக்கிறார். நாளை நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் தொடர்வதா அல்லது தாவேகா கூட்டணியில் இணைவதா என்பது குறித்த முடிவை மதிமுக பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். இன்று நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் 18 உயர்நிலை குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒருவர் மிஸ்ஸிங் ஆப்சன்ட் என காலையிலிருந்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் இப்போது மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அந்த கட்சியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். சீர்காழி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் மதிமுகவில் இருந்து விலகுகிறேன் என்று கூறிவிட்டார். அவர் ஓரிரு நாளில் திமுகவில் இணைய போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர் நாளை பொதுக்குழு கூட்டத்தில் மதிமுகவின் முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் உடனடியாக அவர் மதிமுகவின் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இணைய போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு சட்டமன்ற உறுப்பினரான கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் அவரும் உதயசூரியன் சின்னத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய நிலை என்ன என்பது குறித்து இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அவர் ராஜினாமா செய்ய ஒப்புக்கொண்டு விட்டார் என்று மதிமுக தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில் உள்ள மற்ற நிர்வாகிகள் அவரும் ராஜினாமா செய்வதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியை விட்டு விலகுவதற்கு கடுமையான எதிர்ப்பு அந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடையே எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் தாவேகாவில் மதிமுக இணைவது மதிமுக கூட்டணியில் தாவேகா கூட்டணியில் மதிமுக இணைவது உறுதியாகிவிட்டதாகவே இப்போதைக்கு வந்துள்ள அந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் உறுப்பினர்களின் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தெரிய வருகிறது.